மேம் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலே வந்து கொஞ்சம் கூலாக இருக்கும், பெயின் கேர் வித் ப்ரேயா அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. வாட் இஸ் இட் எக்ஸாக்ட்லி? ஓகே. ஸோ இந்த ரீஜென்ரேட்டிவ்ன்றது பயங்கர நியூ அப்கமிங் ட்ரெண்டு. இந்த ரீஜென்ரேட்டிவ்ன்றது என்னன்னா, பேசிக்காக உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம பாடியை அதை ஹீல் பண்ணுறதுக்காக சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். இட் ஹேஸ் இஸ் ஓன் ஹீலிங் பொட்டென்ஷியல் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு அடிப்படுது, ஒரு ப்ளீட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த இடத்துல பிளட் காட் ஆகி அது சரி பண்ணத்தான் நம்ம பாடி ட்ரை பண்ணும். இட் இஸ் எக்ஸாக்ட் சேம் மெக்கானிசம். என்னன்னா உங்கள் பாடியில் அந்த சரி பண்ணுறதுக்கான இருக்கிற சப்ஸ்டன்ஸை இல்லை செல்ஸை வந்து க்ரோத் ஃபேக்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸை நம்ம தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது எந்த இடத்துல நம்மளுக்கு டேமேஜ் பாடி, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் அ நீ பெயின் இருக்குது அப்படின்னா உங்கள் கார்ட்லேஜ் லாஸ்னால தான் வந்து அந்த நீ பெயின்லாம் வரும். இந்த க்ரோத் ஃபேக்டர்ஸை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலிமா துல்லியமாக அந்த இடத்துல போடும்போது அந்த கார்ட்லேஜ் லாஸ் ஆனது அது திரும்பி வளர செய்யும். அதனால உங்களுக்கு வந்து ரூட் காஸ் ஆஃப் பெயினை வந்து அட்ரஸ் பண்ணும். திஸ் கோஸ் வித் எவ்ரி திங். அந்த எங்கே டேராக இருக்கோ அதை வந்து ஒட்டுறதுக்கு சரி பண்ணும். ஸோ அந்த பெயின் எதனால வருதோ அந்த பெயின்கான ரூட் காஸை சரி பண்ணுறதுல வந்து திஸ் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ இது வந்து வெரி நியூ அப்கமிங் ட்ரெண்டு. ஐ ஹோப் பீப்புள் நோ rather than jumping directly into surgery. ஓகே.